Good morning, students. This video deals with chapter 5, working with Windows operating system. Now we are going to see handling the mouse. So there are some mouse actions listed here. First one is point to an item. So to point an item, we have to move the mouse pointer over that item. Next one is click. So when we point the item on the screen, we have to press and release the left mouse button. If we want to right click to point the item on the screen, press and release the right mouse button. Clicking the right mouse button displays a pop-up menu with various options. So நம்ம வந்து லெஃப்ட் மவுஸ் பட்டன் தான் எப்போது யூஸ் பண்ணுவோம். ரைட் கிளிக் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹிடன் ஆப்ஷன்ஸ் காட்டுறதுக்காக, அதை ட்ராப் அப் மெனுன்னு சொல்லுவோம். ட்ராப் டவுன் லிஸ்ட் காட்டும் சில இதில், இந்த ஆரோ மார்க் போட்ட மாதிரி காட்டும். அதை நம்ம கிளிக் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது பார்க்கணும். ஒரு ஐட்டத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் மவுஸ் பட்டனை யூஸ் பண்ணுவோம். அதில் இருக்க ஆப்ஷன்ஸை ட்ராப் டவுன் லிஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லைன்னா பாப்அப் மெனு எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணணும். ஸோ எப்போ டபுள் கிளிக் பண்ணுவோம்? பாயிண்ட் ஒன் ஐட்டம் ஆன் த ஸ்க்ரீன், quickly press twice the left mouse button. ஸோ லெஃப்ட் மவுஸ் பட்டனை டபுள் டைம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதை டபுள் கிளிக்கும்போது. ஸோ டபுள் கிளிக் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஐட்டத்தை செலக்ட் பண்ணணும், ஒரு சென்டென்ஸ்கிட்ட முன்னாடி அந்த கர்சர் பாயிண்ட்டை வச்சு அந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் ஃபுல்லாக ஷேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன மவுஸ் ஆக்ஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா மவுஸை வச்சு பாயிண்ட் பண்ணுவோம், ஆரோ மார்க் காட்டணும் இல்லையா. ஸோ கிளிக் பண்ணலாம், ஒரு இதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் லெஃப்ட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணலாம். ட்ராப் டவுன் லிஸ்ட் எடுக்கணும், பாப்அப் மெனு வரணும், அதுக்குள்ளே இருக்க ஆப்ஷன்ஸ் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா ரைட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ டபுள் கிளிக் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் இதை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஜிஐஏ சொல்லிடும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடும், டபுள் கிளிக் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒன் மோர் மவுஸ் ஆக்ஷன் இஸ் drag and drop. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணுவோம், ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணணும்னு தெரியும், அதை கிளிக் பண்ணி ஷேட் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுவோம், அந்த கிளிக் பண்ண அந்த ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுவோம், இந்த மவுஸை இழுத்து அப்புறம் தான் விடுவோம். அப்போ இந்த ஹோல் பேராகிராஃபும் ஹோல் பேஜும் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி பண்ணுவோம். ஸோ இது மாதிரி ஆக்ஷன்ஸும் நம்ம மவுஸில் செய்வோம், அதுதான் drag and dropனு சொல்லுவோம். Point on item, then hold the left mouse button. As you move the pointer, press and you have to reach the desired position, release the mouse button. ஸோ அந்த ப்ரெஸ் பண்ணின மாதிரியே நம்ம எது வரைக்கும் டிசைட் பொசிஷன், எந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு செலக்ட் பண்ணுவோம் அது வரைக்கும் மவுஸ் பாயிண்டரை ட்ராக் பண்ணி இழுத்துக்கிட்டே வருவோம். ஸோ நம்மளுக்கு தேவையான டிசைட் பொசிஷன் செலக்ட் ஆகிற வரைக்கும் இழுத்துக்கிட்டே வந்துட்டு செலக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மவுஸ் பட்டன்லேருந்து நம்ம அந்த ப்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிசைட் லொக்கேஷன் வரைக்கும் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ என்னென்ன மவுஸ் ஆக்ஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிளிக் பண்ணுவோம், பாயிண்ட் பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணுவோம், டபுள் கிளிக் பண்ணுவோம், drag and drop பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ஆக்ஷனும் எதுக்காக பண்ணுறோம், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க். ஸோ now we are going to see Windows desktop. ஸோ நம்ம டெஸ்க்டாப்னா என்னன்னு தெரியும், நம்ம சிஸ்டத்தை ஆன் பண்ணோன்னே நம்மளுக்கு தெரிகிற அந்த ஸ்க்ரீனை தான், ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனை தான் டெஸ்க்டாப்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே காட்டியிருக்காங்க பிக்சரில். ஸோ விண்டோஸ் 7 OS நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோட டெஸ்க்டாப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காட்டியிருக்காங்க. கீழே பாருங்க டாஸ்க் பார்னு காட்டியிருக்காங்களா, பாட்டத்தில் இருக்க அந்த ஒரு பார் அதை தான் டாஸ்க் பார்னு சொல்லுவோம். அந்த டாஸ்க் பாரில் தான் என்ன பட்டன் இருக்கும், ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். கார்னரில் இருக்கு பாருங்க, லெஃப்ட் மோஸ்ட் கார்னரில், பாட்டத்தில் லெஃப்ட் மோஸ்ட் கார்னரில் ஒரு பட்டன் இருக்கு, தட் இஸ் கால் ஸ்டார்ட் பட்டன். அதை கிளிக் பண்ணாதான் நம்ம என்ன சாஃப்ட்வேர்க்குள்ளே போகணுமோ அதுக்குள்ளார நம்மளால போக முடியும். அடுத்து நோட்டிஃபிகேஷன் ஏரியா அப்படின்னு ரைட் மோஸ்ட் கார்னர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, பாட்டத்தில் ரைட் மோஸ்ட் கார்னர்ல கொடுத்துருக்காங்க.
அதுதான் நோட்டிஃபிகேஷன் ஏரியா. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் என்னென்ன ஐகான்ஸ் இருக்கும், அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து அந்த டாஸ்க் பார்க்கு மேலே இருக்கிறதுலாம் தான் ஐகான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஐகான்ஸ் என்னது, ஒரு இமேஜ் நம்மளுக்கு இல்லுஸ்ட்ரேட் பண்ண மாதிரி கொடுத்துருக்க இமேஜஸ் தான் அந்த ஐகான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஒரு லோகோ வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த லோகோவை தான் இந்த ஐகான்ஸ்னு சொல்கிறோம். அது என்னென்ன அந்த சிஸ்டத்தில் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிறது டெஸ்க்டாப்பில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம சிஸ்டத்தை ஆன் பண்ணோன்னே நம்மளுக்கு வர ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து இந்த டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் தான். Next we are going to see ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ். ஸோ என்னென்ன இருக்கு, பாட்டத்தில் டாஸ்க் பார் இருக்குன்னு பார்த்தோமா, அந்த டாஸ்க் பார்ல என்னென்ன ஐகான்ஸ் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் மோஸ்ட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் இருக்கு. ஸோ அந்த ஸ்டார்ட் பட்டனுக்கு அப்புறம் இருக்கிறது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், நெட்வொர்க்கான ஒரு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, மினிமைஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபோல்டர்ஸ். ஸோ நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் வந்து இந்த டெஸ்க்டாப்ல வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே மினிமைஸ் ஆகி காட்டும். ஸோ என்னென்ன இருக்கு, ஃபோல்டருக்கான ஐகான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது, ரெண்டாவது இருக்குது ஃபயர்ஃபாக்ஸ்க்கான ஐகான், மூணாவதாக இருக்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட், அதுக்கப்புறம் பெயிண்ட், அப்புறம் ஓப்பன் ஆஃபீஸ். இது மாதிரியான சில அப்ளிகேஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டும். கீழே அந்த டாஸ்க் பார்ல தான் காட்டும். அப்புறம் ரைட் மோஸ்ட் கார்னர்ல என்னென்ன பட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு காட்டியிருக்காங்க கீழே. ஸோ அதாவது டிஃபால்ட் லாங்குவேஜ். ஸோ என்ன லாங்குவேஜ் வேணாலும் நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் டைப் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், அதனால வந்து அந்த இஎன் அப்படிங்கிற சிம்பிள் காட்டுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளாக் சிம்பிள் காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க் கனெக்ஷன், இந்த சிஸ்டத்தில் நெட்வொர்க் கனெக்ஷன் இப்போ இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அந்த கிராஸ் சிம்பிள் போட்டுருந்துச்சு அப்படின்னா நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நெட்வொர்க் ஐகான் இருக்கும், அதுக்கப்புறம் வால்யூம் அட்ஜஸ்ட் ஐகான் இருக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்து டைம் அண்ட் டேட் ஷோ பண்ணும். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது தான் ஏரோபிக் பட்டன் சொல்லுவோம். அந்த ஏரோபிக் பட்டன் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸில் எந்த வெர்ஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா விண்டோஸ் 7 2009 விண்டோஸ் 7ங்கிற வெர்ஷனில் தான் இந்த ஏரோபிக் பட்டனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம நிறைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்படி மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த டெஸ்க்டாப்க்கு வரணும். டெஸ்க்டாப் என்னது, அந்த இந்த ஃப்ரண்ட் மானிட்டருக்கு வரணும், அந்த ஸ்க்ரீனுக்கு வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஏரோபிக் பட்டனை கிளிக் பண்ணால் போதும், நம்மளுக்கு டெஸ்க்டாப்பை வந்து காட்டும். என்ன இருக்குது, என்னென்ன அவைலபிளாக இருக்குது, என்னென்ன சாஃப்ட்வேர் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கரண்ட் வெர்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது விண்டோஸில் ஓஎஸில் அப்படின்னு காட்டியிருக்காங்க. விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 இது எல்லாமே இப்போ பாப்புலராக இருக்க விண்டோஸ் ஓஎஸ். So now we are going to see icons. So icon என்ன பார்த்தோம், it is a graphical symbol representing the window elements. ஸோ அந்த விண்டோவில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு கிராஃபிக்கல் சிம்பிள் தான் என்னது ஐகான்ஸ்னு சொல்லுவோம். கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ டிஸ்க் டிரைவ் அப்படின்னா டிஸ்க் டிரைவ்க்கான பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தாலே தெரியும் இது ஒரு டிஸ்க் டிரைவ், அப்படி என்னென்ன டிரைவ்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு யூசர் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரியான பிக்சர் ரெப்ரசன்டேஷன் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஐகான்ஸ் அப்படிங்கிறோம். இது எல்லாமே இந்த ஐகான்ஸ் வந்து ஜிஐன்னா என்ன பார்த்தோம், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ சிஸ்டம் பற்றி தெரியாதவங்க கூட ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஐகான்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஐகான்ஸ் தான் வந்து ஜிஐக்கான பேசிக் அப்ளிகேஷனே. இதுதான் ஷார்ட்கட்ஸ். நம்ம எங்கே இருக்குன்னு தேட வேணாம். எந்த ட்ராப் டவுன் மெனுன்னு என்ன சொன்னோம், ஒரு இப்போ ஃபைல் அப்படின்னா அந்த ஃபைலுக்குள்ளார நிறைய மெனுஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ட்ராப் டவுன் மெனு இல்லைன்னா பாப்அப் மெனுன்னு சொல்லுவோம். அந்த ஃபைலை கிளிக் பண்ணால் நிறைய சப்டிவிஷன்ஸ் காட்டும். ஸோ அது மாதிரியான அந்த மெனுஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பிக்சர்ஸ் மூலமா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். So there are some icons, they are standard icons. ஸோ என்னென்ன ஐகான்ஸ்லாம் ஸ்டாண்டர்டாக எப்போதுமே சிஸ்டத்தை ஆன் பண்ணோன்னே இருக்கும் அப்படின்னா இங்கே கீழே காட்டியிருக்க இந்த ஏரோபிக் பட்டன் இருக்கும், வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இப்போ K7ங்கிறது ஆன்டிவைரஸ்க்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணிடணும் அப்படின்னா அதை காட்டும். ஸோ நெட்வொர்க் ரேஞ்ச் காட்டும். ஸோ இது மாதிரியான அந்த ரீசைக்கிள் பின்னுக்கான ஐகான் காட்டும்.
ஸோ டாக்குமெண்ட்ஸ்க்கான ஐகான் காட்டும், மை கம்ப்யூட்டருக்கான ஐகான் காட்டும். இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ், எப்போதுமே ஸ்க்ரீனில் அவைலபிளாக இருக்கிறது. அடுத்த ஷார்ட்கட் ஐகான்ஸ். ஸோ நம்ம உள்ளுக்குள்ளார ஒவ்வொரு டிரைவ்லையும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் நிறைய டிரைவ் வச்சிருப்போம். இப்போ சி கோலன் டி கோலன் அப்படிலாம் காட்டும் இல்லையா. நம்ம ஃபோல்டரை வந்து ஒரே டிரைவ்ல போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நிறைய டிரைவ் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைப்ரரி இருக்கு அப்படின்னா நம்ம எல்லா புக்ஸையும் ஒரே இடத்துல வைக்கிறது இல்லை. இப்போ ஸ்டோரி புக்லாம் ஒரு ரேக்ல வைப்போம், பிக்சர் புக்லாம் ஒரு ரேக்ல வைப்போம், அது மாதிரி கிராமர் புக்கெல்லாம் ஒரு ரேக்ல. அது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ரேக் பிரிக்கிற மாதிரி நம்ம சிஸ்டத்துலையும் நம்மளோட ஃபைல்ஸ், நம்ம என்ன மாதிரியான ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம், மியூசிக் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம், வீடியோ ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா இமேஜ் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம், டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரியான நிறைய கேட்டகரி இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு டிரைவ்ல வச்சுட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபோல்டர்ல வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிட்ரைவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரிட்ரைவ்னா என்னது, நம்மளுக்கு தேவைப்படும் போது தேடி எடுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நிறைய டிரைவ் வந்து அவைலபிளா இருக்கும். அந்த டிரைவுக்கான ஐகானும் வந்து ஷார்ட்கட் ஐகான்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு டிரைவ்லயும் நிறைய ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல நம்ம கேட்டகரிஸ் ஆஃப் ஃபைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் ஷார்ட்கட் ஐகான்ல காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம டபுள் கிளிக், ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா அந்த ஐகானை போய் டபுள் கிளிக் பண்ணாலே என்ன ஆயிரும், அது ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்ம Thank you students. Remainings in this chapter will be discussed later.